வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தங்கம் டாக்ஸ். இன்று தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழாவில் பேசிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கையை வைத்து பாசிசமும் பாயாசமும் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினார். அதற்கு திமுக கழகத்தின் மூத்த தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் பதிலுரை சொல்லியிருக்கின்றார். வாங்க நண்பர்களே, 2 பேரும் என்ன பேசினார்கள் பார்ப்போம். வாருங்க நண்பர்களே, வாங்க உள்ள போலாம். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஒன்று கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை. இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும், அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் பேசி இருப்பது என்பது ஒரு விஷயத்தில், அதாவது மொழி விஷயத்தில் நாடகம் ஆடுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை. இவருக்கு தமிழ்நாட்டு அரசியலே தெரியவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அதன் விளைவாகத்தான் இப்படி பேசியிருக்கிறார். 1938ஆம் ஆண்டிலிருந்து திராவிட இயக்கங்கள் இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி இருக்கின்றன. 52லே போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதற்கு பிறகு 65லே மிகப்பெரிய போராட்டத்தை திமுக நடத்தி அதிலே பல உயிரிழப்புகள் நடைபெற்றிருக்கின்றன. தன்னை எரித்து கொண்டு இறந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள். அந்த நாளை நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு நாளாக அவர்களுக்கு வணக்கம் செலுத்தும், வீர வணக்கம் செலுத்தும் நாளாக தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அந்த நாளை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம். அந்த அளவுக்கு உயிர் தியாகம் செய்து இந்த மொழியை, இந்தி மொழியை திணிப்புக்கு எதிராகவும் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரியாமல் ஏதோ நாங்கள் பாஜகவோடு பேரம் பேசிக் கொள்வதாக அவர் சொல்வது என்பது அவருடைய அறியாமையை காட்டுகிறது.